ராவண மன்னன் தனது புஷ்பக விமானத்தை இறக்கிவிட்டு சிகிரியா குண்டிற்கு வருவதாக கூறப்படுது. பார்த்தீங்கன்னா இந்த கால்களானது சிங்கத்தினுடைய கால்கள் என கூறப்பட்டாலும் சிங்கத்திற்கு 5 விரல்கள் மாத்திரமே காணப்படுகிறது. ஆனால் இங்கு 3 பெரிய விரல்களும் மறைக்கப்பட்ட நிலையில் ஒரு சிறிய விரலும் காணப்படுகிறது. பல டன் எடை கொண்ட கல்லானது சிறிய சிறிய கற்தூண்களால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்லானது இந்த சிறிய இனிய மதிய வணக்கம். சிகிரியாவின் மற்றொரு வீடியோ. இந்த வீடியோவானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படும். அப்படியே தொடர்ந்து பார்க்கலாமாங்க. சிகிரியாவிலேயே இந்த இடமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக பார்க்கப்படுது. பார்த்தீங்கன்னா எங்கு காணப்படுகின்ற பல டன் எடை கொண்ட கல்லானது சிறிய சிறிய கற்தூண்களால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்லானது இந்த சிறிய கற்களை அகற்றுகின்ற பொழுது மிகப்பெரிய குன்று கல்லானது கீழே செல்லும். ஏனென்று பார்த்தீங்கன்னா இது எதிரி படைகளானது சிகிரியாவை நோக்கி படையெடுக்கின்ற பொழுது தடுக்கின்ற நோக்கில் இந்த யுக்தியானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு கிட்ட போக இயலாது. அதனால அப்படியே தொடர்ந்து மேலே என்ன இருக்கின்றதை பார்க்கலாமா. பார்த்தீங்கன்னா இந்த மலையிலே ஏறுகின்ற பொழுது இந்த நாயும் சேர்ந்து கூட ஏறுது. இது இந்த படியால் தான் வந்திருக்கும். மனிதர்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்த பொழுது இது மாறுது. பார்த்தீங்கன்னா இந்த இடமானது சிகிரியா குகை ஓவியங்களை பார்க்கின்ற இடமாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா இந்த இடமும் பழங்கு கற்கள் கொண்டு கட்டப்பட்ட ஒரு இடமாக பார்க்கப்படுது. அப்படியே இந்த இடமானது அதிசெங்குத்து கொண்ட இடமாகவும் காணப்படுது. சிகிரியா குன்றிற்கு சில கிலோமீட்டர் தொலைவில் பிதுரங்கல மலையானது காணப்படுது. பார்த்தீங்கன்னா இந்த மலையிலிருந்து ராவண மன்னன் தனது புஷ்பக விமானத்தை இறக்கிவிட்டு சிகிரியா குன்றிற்கு வருவதாக கூறப்படுது. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாதையானது காணப்படுது. இந்த பாதையானது தற்பொழுது மூடப்பட்ட நிலையில் உள்ளது. அப்படியே இந்த இடத்துல தான் இலங்கை தொல்பொருள் திணைக்களத்தால் கூறப்படுகின்ற சிங்க காலென கூறப்படுகின்ற பகுதி காணப்படுது. அப்படியே தொடர்ந்து அதையும் பார்க்கலாம். சிகிரியா குன்றின் மீது இந்திய மக்களின் பங்களிப்பும் காணப்படுது. பார்த்தீங்கன்னா குடிநீர் சுத்திகரிப்பு உபகரணமானது இந்திய மக்களால் வழங்கப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு முக்கியத்துவமான விடயமாக பார்க்கப்படுது. இதுதான் பார்த்தீங்கன்னா சிகிரியாவினுடைய வாயில் என கூறப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இதிலிருந்து சில தூரம் சென்றாலே சிகிரியா குன்றுக்கு மேலே சென்றுடலாம். அப்படியே தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இந்த கால்களானது சிங்கத்தினுடைய கால்கள் என கூறப்பட்டாலும் சிங்கத்திற்கு 5 விரல்கள் மாத்திரமே காணப்படுகிறது. ஆனால் இங்கு 3 பெரிய விரல்களும் மறைக்கப்பட்ட நிலையில் ஒரு சிறிய விரலும் காணப்படுகிறது. இது யாழியினுடைய கால்கள் என சில தரப்பினரால் கூறப்படுகிறது. இருந்தாலும் இது இப்போ வரைக்கும் அழிவடையாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா இங்கு அழகிய வடிவில் வெட்டப்பட்ட கல்லாக இது பார்க்கப்படுது. இன்று வரைக்கும் இது அழிவடையாமல் காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா 2 புறமும் இந்த கால்களானது காணப்படுகிறது. எங்குமே அதிசெங்குத்தான படிகள் காணப்படுது. பார்த்தீங்கன்னா இது பளிங்கு நிற கற்கள் கொண்டதாக காணப்படுகிறது. இந்த மலையிலே பார்த்தீங்கன்னா மேலிருந்து நீரும் வருது. இந்த இடத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது நம்ம வந்த பாதையும் தெரியுது. பார்த்தீங்கன்னா இங்கு அழகிய ஒரு புத்தர் சிலையும் காணப்படுது. அப்படியே தொடர்ந்து மேலே போய் என்னென்ன இருக்கின்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா.